நேயர்களே, மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக இரு மாநிலங்களுக்கு இடையே ஏராளமான கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. உண்மையிலே உலக நேயர்களின் பார்வைக்கு தெளிவான ஆதாரங்கள் வெளியிடப்படுகின்றன. இங்கே இதனை ஒரு பொக்கிஷமாக நீங்கள் பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இன்றைய கர்நாடகா எல்லையில் உள்ள சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சியிலிருந்து காவேரி நீர் பங்கீடு இடமான பிலிகுண்டு வரையிலான நிலப்பகுதி முழுக்க தமிழ்நாட்டிற்கு சொந்தமானவை. அவற்றை தமிழகம் திரும்பவும் எடுத்துக்கொண்டு மக்களின் குடியேற்ற வசதியை அங்கே மீண்டும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த வரலாற்றை கவனியுங்கள். 1947க்கு முன்பு வரை பிரிட்டிஷ் ஆளுகையின் கீழ் சென்னை தலைமையிடமாக கொண்டு தென்னிந்தியா முழுவதும் அவர்களின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. எந்த சலனமும் இல்லாமல் குடகுமலையில் உற்பத்தியாகி பூம்புகார் கடலில் கலக்கும் வரை எந்த தடங்களுமின்றி காவேரி நதி அன்று ஓடிக்கொண்டிருந்தது. 1920ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சென்னை மாகாண கவர்னராக இருந்த வின்சென்ட் ஆர்த் என்பவர் முதலாக காவிரி ஆற்றில் அணை கட்டப்பட வேண்டும் என முடிவு செய்து தலைமை பொறியாளரான சர் விஸ்வேஸ்வரையாவை நியமனம் செய்தது அன்று. 1932இல் மைசூர் அணை கட்டி முடிக்கப்பட்டது. அதே திட்டத்தின் அடிப்படையில் மீண்டும் திட்டம் வகுக்கப்பட்டு மேட்டூர் அணை தொடங்கப்பட்டது. கட்டுமான பணி முடிந்து 1934இல் அணை கட்டப்பட்டு நீர் பாசனத்திற்காக 1935இல் அணை திறக்கப்பட்டது. இடையில் எங்கேயும் அணை கட்டப்படவே இல்லை. கொல்லேகாலுக்கும் கனகபுரா மாவட்டத்திற்கும் இடையிலே உள்ள சிவசமுத்திரம் என்ற நீர்வீழ்ச்சியில் அதே காலகட்டத்தில் பெங்களூர் மக்களின் மின் தேவைக்காக நீர் மின்சக்தி எந்திரம் பொருத்தி மின்சாரத்திற்காக அங்கு காவேரி ஆறு இரண்டாக பிரிக்கப்பட்டு 500 அடி ஆழத்தில் நீர் மின் நிலையம் அங்கு ஏற்படுத்தப்பட்டு மின்சாரம் பெங்களூருக்கு விநியோகம் செய்யப்பட்டது என்பதையும் நீங்கள் நினைவில் கூறுங்கள். 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் அன்று மத்தியில் இருந்த ஆட்சியாளர்கள் தென்னிந்தியாவில் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட வேண்டும் என்ற திட்டம் வகுக்கப்பட்டது. தமிழகத்திலும் அதே அரசியல் கட்சி ஆட்சி செய்து கொண்டிருந்தனர். தென்னிந்தியா முழுவதும் சென்னை மாகாணத்திலேயே இருந்தது. இங்கிருந்து தான் அனைத்து சட்ட நடைமுறைகளும் அமுல்படுத்தப்பட்டன. 1956 நவம்பர் 1 தான் மொழிவாரி மாநிலமாக கர்நாடகா பிரிக்கப்பட்டது. அதற்கு முன் கர்நாடகாவில் 5 பிரிவாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர். முதல் பிரிவில் குடகுமலையில் மெர்காராவில் பெரிய மாளிகை ஒன்று கட்டப்பட்டு அதை சுற்றி 250 மைல் நிலப்பரப்பு பகுதிக்கு பிரிட்டிஷாரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அவர்களுடைய தேசமாக குடகு தேசம் என அறிவிக்கப்பட்டு அவர்களுடைய நேரடி ஆட்சியில் அந்த நிலப்பகுதி முழுவதும் இருந்து வந்தது. பிரிவு 2 மைசூர் மன்னரின் ஆட்சியின் கீழ் இருந்த பிரதேசம், அது தனியாக விடப்பட்டது. பிரிவு 3 தமிழக எல்லையாக இருந்த மாண்டியா, கொல்லேகால், ஸ்ரீரங்கப்பட்டினம், சென்னப்பட்டணம், கனகபுரா, பெங்களூர், தும்கூர், பத்ராவதி வரை தமிழ் தேசத்தின் எல்லைகளாக அன்று இருந்தது. இந்த நிலப்பகுதி முழுவதும் தமிழர்களே வாழ்ந்து கொண்டிருந்தனர் 100%. பிரிவு 4 கர்நாடகா வடக்கு பகுதியில் இருந்த பெல்லாரி, ரெய்ச்சூர், பேரூர், பிடார் ஆகிய பகுதிகள் அனைத்தும் ஆந்திர பிரதேசத்தில் இருந்தவை. முழுக்க தெலுங்கு பேசும் மக்கள். அந்த ஆந்திர சீமை என்று தனியாகவே அன்று செயல்பட்டு வந்தது. பிரிவு 5 கோவா, பெல்காம், பிஜப்பூர், கோலாப்பூர் நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் மகாராஷ்டிரா நிலப்பகுதி எனவும் தொடர்ந்து இருந்து வந்தது. அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்திற்கு சொந்தமான நிலப்பரப்பு எல்லையாய் இருந்த மாண்டியா, ஸ்ரீரங்கப்பட்டினம், கொல்லேகால், சென்னப்பட்டினம், கனகபுரா,
பெங்களூர், தும்கூர், பத்ராவதி இவைகளில் முழுக்க முழுக்க தமிழர்களுடைய நிலப்பகுதியே அன்று இருந்தது. அவற்றில் தமிழர்களுடைய ஆட்சியே அன்றும் இருந்தது. இன்றும் 90% தமிழக மக்கள் நிரந்தரமாக அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். மேற்கண்ட 5 பிரிவாக இருந்த நிலப்பகுதியினை ஒன்றிணைத்து மொழிவாரி மாநிலம் என கூறி கர்நாடகா உருவாக்கப்பட்டது. தெற்கே மைசூர் முதல் வடக்கே பிஜப்பூர், பிடார் வரை சுமார் 1500 கிலோமீட்டர் அளவு நீண்ட நிலப்பகுதியாக அன்றைய மத்திய அரசும் மாநில அரசும் தமிழக மக்களுக்கு துரோகம் செய்து தமிழக நிலங்களை கன்னடர்களுக்கு தாரை வாழ்த்து கொடுத்து உள்ளனர். தமிழக நிலப்பகுதியை காட்டிலும் 2 மடங்கு நிலம் கொண்டதாக கர்நாடகா என்றும் உள்ளது. தமிழக மக்கள் இதனால் வஞ்சிக்கப்பட்டுள்ளனர். இன்று இருக்கும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இவை அனைத்தும் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் மெட்ராஸ் ஸ்டேட் என அழைக்கப்பட்டு சென்னை மாகாணமாக 1956 வரை இருந்தது. அரசின் தலைமை அலுவலகங்கள் அனைத்தும் சென்னையில் இருந்தே செயல்பட்டன. பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தில் அனைத்து செயல்பாடுகளும் சென்னையின் தலைமை கட்டுப்பாட்டிலே இயங்கின. எல்லா மாநிலங்களிலும் தமிழக அதிகாரிகள் தான் ஆட்சி செலுத்தினர். 1947 ஆகஸ்ட் 15 நாம் சுதந்திரம் பெற்றாலும் எல்லா நடவடிக்கைகளும் எந்த மாறுதலின்றி செயல்பட்டு வந்திருக்கின்றன. 1953 1955 ஆண்டு இடைப்பட்ட காலகட்டத்தில் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட வேண்டும் என்று அன்றைய ஆட்சியில் இருந்த மத்திய அரசு நடவடிக்கையை தொடங்கியது. மொழி பேசும் மக்கள் தொகையில் அடிப்படையில் உண்மையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டனவா என்றால் 100% அவ்வாறு செயல்படுத்தப்படவே இல்லை. மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுவதாக மத்திய அரசு ஆணையம் பிறப்பித்து மாநிலங்கள் பிரிப்பதற்கான நடவடிக்கையை அன்றைய மத்திய அரசு செயல்படுத்தியது. மொழிவாரி மாநிலங்கள் அந்தந்த மொழி பேசும் மக்களின் அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டனவா என்றால் 100% அப்படியும் இல்லை. 1956 நவம்பர் 1 கன்னடம் பேசும் மக்கள் அடிப்படையில் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசு சுயநலவாத தன்மையுடன் தான் அன்று செயல்பட்டது. கன்னட மாநிலத்தில் மைசூரும், கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரமும், ஆந்திர மாநிலத்தில் ஹைதராபாத்தும் மன்னர்களின் சுய ஆதிக்கத்தில் இருந்தன. இருப்பினும் முழுக்க முழுக்க சென்னை மாகாண அதிகார வரம்பிற்குள்ளாகவே செயல்பட்டு கொண்டிருந்தன. கர்நாடகாவில் மாண்டியா, ஸ்ரீரங்கப்பட்டினம், சென்னப்பட்டினம், பெங்களூர், கொல்லேகால், தும்கூர், பத்ராவதி போன்ற நிலப்பகுதிகள் 100% தமிழர்கள் வாழும் நிலப்பகுதியாக இருந்தாலும் அவற்றை திட்டமிட்டே கர்நாடக மாநிலத்தில் அன்றைய மத்திய அரசு இணைத்தது. இவையெல்லாம் 1956 மொழிவாரி மாநிலமாக தமிழகத்துடன் நிச்சயமாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். தமிழக எல்லையான தமிழகத்தையும் தமிழர்கள் வாழும் நிலப்பகுதியையும் அன்று மனதில் எவ்வித ஒரு கோட்பாடும் கொள்ளாமல் அவற்றை கன்னடத்திற்கு தாரை வார்த்து கொடுத்துவிட்டது அன்றைய மத்திய அரசும் மாநில அரசும். அதனை தட்டி கேட்பதற்கான ஆட்களும் அன்று இல்லை, ஆட்சியாளர்களும் இல்லை. 1956 ஆண்டு காலகட்டத்தில் தமிழ் அரசு கழகம் என்ற ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருந்தார். மாபோசி என்ற செல்லமாக அழைக்கப்பட்ட மாப்போ சிவஞானம் என்ற அரசியல் தலைவர். அவர் மட்டுமே அன்று போராடி கொண்டிருந்தார். அவரது செயல்பாடுகள் எல்லாம் அதிகமாக அன்று எடுபடாமல் போய்விட்டது. காவேரி நதி கன்னட பிரதேசத்தில் குடகு மலையில் உள்ள தலை காவேரி என்ற இடம் பிறப்பிடமாக இருந்தாலும் பகமண்டலா வழியாக மைசூர் அணைக்கு வந்து சேருகிறது. தெற்கே கபினி ஆற்றிலிருந்து வரும் நீரும் மேற்கே மைசூர் அணையிலிருந்து வரும் நீரும் சிவசமுத்திரம் என்ற இடத்தில்
சுமார் 500 அடி ஆழ பள்ளத்தாக்கில் அந்த நதிகள் ஒன்றாக குதிக்கின்றன. இப்படி கீழே குதிக்கும் அந்த நீரில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நீர் மின்சக்தி எடுக்கும் ஆலை ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. அங்கிருந்து தயாரிக்கப்படும் நீர் மின்சக்தியானது பெங்களூருக்கு கொண்டு செல்லப்பட்டு விநியோகப்படுத்தப்படுகிறது. சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சியிலிருந்து ஒகேனக்கல் வரை 75 கிலோமீட்டர் தூரத்திற்கு மலை பள்ளத்தாக்குகளிலேயே அந்த நீர் வழிந்து வருகிறது. அங்கே ஊர்களும் இல்லை, மற்ற எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு காட்டுப்பகுதி. இந்த பகுதியில் இருந்து தான் ஒகேனக்கல் வரையிலான அந்த காவிரி ஆற்று நிலப்பகுதி தமிழகத்தினுடைய விவசாயத்திற்காகவும் குடிநீருக்காகவும் நிரந்தரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் எல்லையாக வைத்துக்கொண்டு தவறான எல்லையை பிரித்து கொடுத்த அன்றைய மத்திய ஆட்சியாளர்களின் சூட்சுமத்தனத்தால் அவர்கள் ஒகேனக்கல் வரை தங்களுடைய இடம் என்று வாதித்து கொண்டிருக்கிறார்கள். கபினியாரும் காவேரி நதி நீரும் ஒன்றாக இணைந்து சுமார் 500 அடி பள்ளத்தில் சிவசமுத்திரத்தில் குதிப்பதால் அங்கிருந்து ஒகேனக்கல் வரும் வரை உயரமான மலைகளுக்கு இடையே பெரிய பள்ளத்தாக்கு வழியாக நிலப்பகுதிக்கு வந்து சேர்கிறது. ஆனால் அந்த 75 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த ஆழமான காட்டுப்பகுதிக்குள் நிலங்கள் ஏதும் இல்லை, மக்கள் எவரும் குடியிருக்கவில்லை. கன்னட அரசானது விவசாயத்திற்கோ மற்ற எந்த தேவைக்கும் பயன்படுத்தவே முடியாது. ஏற்கனவே மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது நதிநீர் பிரச்சனையில் சிவசமுத்திரம் மேடான பகுதி மட்டுமே அந்த மாநிலத்திற்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. சிவசமுத்திரத்தில் கீழே 500 அடி பள்ளத்தாக்கில் குதிக்கும் நீரில் இருந்து 75 கிலோமீட்டர் தூரம் வரையிலான ஒகேனக்கல் வரையில் உள்ள அந்த நீர்மட்ட வழிப்பாதை காவிரி நிலப்பகுதியானது முழுக்க முழுக்க தமிழகத்திற்கு சொந்தமானது என அன்றே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாநில அரசும் மத்திய அரசும் அன்றைய இருந்த நிலையில் சரியான நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்ளவே இல்லை. காவிரி உற்பத்தியாகும் குடகு மலையிலிருந்து தமிழக எல்லையான பூம்புகார் வரை கடலில் கலக்கின்ற அந்த நீரானது கணக்கெடுத்து பார்த்தால் 100% நீரில் சுமார் 25% நீர் மட்டுமே கர்நாடக நிலப்பகுதிக்கு சொந்தமானது. மீதி 75% நீரானது தமிழகத்திற்கே சொந்தமானது. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தும் இரு மாநிலங்களுக்குள் இதை பற்றிய தெளிவான ஆணைகளும் மற்ற விவரங்களும் தெரிந்திருந்தும் இவர்கள் ஏனோ பாராமுகத்தோடு அந்த கன்னடர்களுக்கு தாரை வார்த்து இதனால் காலங்காலமாக சுமூகமாக செல்ல வேண்டிய இந்த நிகழ்வு பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஒரு சிறந்த தேர்வாக பார்க்க தமிழர்கள் வாழும் தமிழகத்தின் எல்லையாக இருந்த மாண்டியாவிலிருந்து பத்ராவதி வரையிலுள்ள நிலப்பகுதியை தமிழகத்தோடு மீண்டும் இணைக்கப்பட வேண்டும். அல்லது சிவசமுத்திரம் என்ற நிலப்பகுதியில் இருந்து நீர்வீழ்ச்சியாக தமிழகத்தை நோக்கி ஓடி வரும் அந்த அடர்ந்த காற்றுக்குள் மனிதர்கள் பயன்படுத்த முடியாத இடங்கள். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான பள்ளத்தாக்கில் பாய்ந்து வரும் அந்த நதியினை சிவசமுத்திரம் என்ற நிலப்பகுதியில் இருந்து பிலிகுண்டு வரையிலான அந்த ஆற்றின் நிலப்பகுதி முழுவதையும் தமிழகத்தினுடைய நேரடியாக கண்காணிப்பிலும் சொந்தமாக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த முடியும். சிவசமுத்திரம் பள்ளத்தாக்கிலிருந்து இந்த நிலப்பகுதியில் பிலிகுண்டு என்ற இடத்தில்தான் காவேரி மேலாண்மை ஆணையத்தால் நீர் பங்கீடு செய்யப்படுகிறது. அந்த இடத்திலிருந்து மேற்கே ஒரு 10வது கிலோமீட்டரில் தான் இந்த மேகதாது அணை கட்டப்படும் என்று சொல்லக்கூடிய இடம் வருகிறது. அந்த இடத்தினுடைய பள்ளத்தாக்கு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதெல்லாம் அந்த கன்னட அரசுகளால் தெரிவிக்கப்படும் உண்மைகள் எல்லாம் உண்மையானவை அல்ல. சிவசமுத்திரம் கிராமத்திலிருந்து பிலிகுண்டு வரை இடையிலான சுமார் 65 கிலோமீட்டர் தூரத்தை நிச்சயமாக தமிழக அரசுக்கு தமிழ் மக்களிடம் நிரந்தரமாக மாற்றம் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உள்ளது. எனவே ஏற்கனவே மொழிவாரி மாநிலம் என்ற பெயரில்
அங்கே மாண்டியா முதல் பத்ராவதி வரை உள்ள நிலப்பரப்புகளை தானம் செய்து விட்டிருக்கிறது அன்றைய மத்திய அரசு. இதுவே பெரிய துரோகம். எனவே அதற்கு பரிகாரமாக இன்றைய நாளில் இப்பொழுது இருக்கும் மத்திய அரசு சிவசமுத்திரம் என்ற நீர்வீழ்ச்சியிலிருந்து பிலிகுண்டு வரையிலான நிலப்பகுதியை 65 கிலோமீட்டர் தூரத்தை உடனடியாக தமிழகத்திற்கு சொந்தமான நிலப்பகுதி என வரையறுக்கப்பட வேண்டும், ஊர்ஜிதப்படுத்த வேண்டும், ஆணையை உடனே பிறப்பிக்க வேண்டும். இதற்கான ஒரே ஒரு நியாயம் இதுவாகத்தான் இருக்கும். கர்நாடக அரசியல்வாதிகள் நேரத்திற்கேற்றவாறும் காலத்திற்கு ஏற்றவாறும் சாதுரியமாக பேசக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள். அவர்களுக்குள் மனசாட்சி என்பதும் ஒரு துளியும் கிடையாது. மனிதாபிமானம் என்பதும் அவர்களுக்குள் இல்லை. ஏனென்றால் எந்த வகையிலாவது வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே அவர்களிடத்தில் உள்ளது. இதில் அரசியல் கட்சிகளுக்குள் போட்டித்தன்மை வேறு அதிகமாக உள்ளது. இதன் அடிப்படையில் தான் அவர்கள் கையில் தற்பொழுது எடுத்து வைத்திருக்கும் திட்டம் மேகதாது அணை திட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெங்களூர் வாசிகளின் குடிநீருக்காக மேகதாது அணை கட்டப்போவதாக ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மின்சார தேவைக்காகவும் இங்கே கட்டப்போகிறோம் என்று இன்னொரு பொய்யையும் அளந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த திட்டத்தையும் அவர்கள் மனசாட்சி இல்லாமல் செய்ய நினைப்பார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய நிலைமையையும் விவசாயிகளுடைய குறைகளையும் அவர்கள் காது கொடுத்து கேட்பதற்கான காலங்கள் என்றோ மறைந்து போய்விட்டன என்பதுதான் உண்மை. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பே மைசூர் அணையிலிருந்து சுமார் 160 கிலோமீட்டர் தூரமுள்ள பெங்களூருக்கு 6 அடி உயரம் 15 அடி நீளமுள்ள பெரிய பெரிய குழாய்களை இணைத்து பெங்களூர் நகர் முழுவதும் தடங்கலின்றி குடிநீர் விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மட்டுமா, கொல்லேகாலுக்கு மேற்கே கபினி ஆறும் காவேரி ஆறும் இணையும் இடத்தில் தடுப்பணை கட்டி அதிலிருந்தும் பெங்களூருக்கு குடிநீர் குழாய் சென்று கொண்டிருக்கிறது. படு பாதாளத்தில் 500 அடி பள்ளத்தில் பாயும் காவேரி ஆற்று நீர் ஒருபொழுதும் விவசாயத்திற்கோ அல்லது குடிநீருக்கோ மற்ற எந்த தேவைக்குமே அந்த இடத்தில் உள்ள நீர் பயன்படவே முடியாது. பயன்படாத அந்த ஆற்று பகுதியில் மைசூரிலிருந்து சிவசமுத்திரம் மேற்கே உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்களின் முழு கழிவு நீரும் அதில்தான் அவர்கள் வெளியேற்றுகிறார்கள். மனிதாபிமற்ற கன்னட அரசியல்வாதிகளிடமிருந்து எந்த நம்பிக்கையமான உறுதிமொழியினையும் தமிழக மக்களுக்கு ஒருபொழுதும் கிடைக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இரு மாநில மக்களின் நலன்களை கருத்தில் கொள்ளாமல் மத்திய அரசும் அங்கு உள்ள மாநில அரசும் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றனர் என்பதுதான் உண்மை. இவை எக்காலத்திலும் நீடிக்கும் என்ற கனவும் நிச்சயம் அவர்களுக்கு நிறைவேறவே முடியாது. நிறைவேறவும் இந்த தமிழக மக்கள் விடமாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 1956 நவம்பர் 1 கன்னட மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுது தமிழகத்திற்கு சொந்தமான 90% தமிழர்கள் வாழும் பகுதிகளான மாண்டியா, ஸ்ரீரங்கப்பட்டினம், சென்னப்பட்டினம், கொல்லேகால், கனகபுரா, பெங்களூர், தும்கூர், பத்ராவதி ஆகிய நிலப்பகுதியினை மீண்டும் தமிழகத்துடன் இணைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும். தமிழக முன்னாள் நிலப்பகுதியில் உள்ள சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி பகுதியிலிருந்து பிலிகுண்டு வரையிலான சுமார் 60 கிலோமீட்டர் நீளமுள்ள காவேரி ஆற்றின் நிலப்பகுதியை உடனடியாக தமிழகத்துடன் இணைக்க மத்திய அரசு துரித நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தை ஆண்ட அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலத்துக்காக நீர் மேலான ஆணைய ஒப்பந்தத்தையும் மற்றவற்றையும் சரியாக அவர்கள் கையாளவே இல்லை. காரணம், அவர்கள் மத்திய அரசில் பங்கு கொண்டு சுய லாபத்தை பெற வேண்டுமென்ற ஒரே கண்ணோட்டத்துடன் 1956 மொழிவாரி மாநிலம் பிரிக்கிறோம் என்று சொல்லி அன்றைய நாளில் தமிழகத்திற்கு சொந்தமான நிலப்பகுதியான மாண்டியாவிலிருந்து பத்ராவதி வரையிலான நிலப்பரப்புகள்
இவற்றில் உள்ள அடங்கக்கூடிய பெங்களூர் முதல் கொண்டு அனைத்து நிலப்பரப்பும் தமிழ் நிலப்பகுதி. அப்படிப்பட்ட நிலப்பகுதியில் தமிழர்கள் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தனர். அந்த நிலப்பகுதியினை தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள். இது எவ்வளவு பெரிய துரோகம்! அதை ஈடுகட்ட வேண்டுமென்றால் இப்பொழுதாவது இன்றைய மத்திய அரசு மனம் இறங்கி வர வேண்டும். இந்த மாதிரியான உண்மை நிலவரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவர்கள் கை கொடுக்க வேண்டும். இப்படி என்றால் இப்பொழுது சிவசமுத்திரத்தினுடைய கிராமம் மேல் பகுதி மட்டும் கர்நாடகாவுக்கு சொந்தம் என்று விட்டுவிட வேண்டும். அந்த நீர் 500 அடி பள்ளத்தில் பாயும் நிலப்பகுதியில் இருந்து பிலிகுண்டு வரையிலான அந்த கர்நாடக மாநிலத்திற்கு சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நிலப்பகுதி முழுவதும் தமிழகத்தினுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். அதற்கான ஆணையையும் துரிதமாக வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுது தான் இரு மாநிலங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தீரும். இல்லை என்றால் இந்த காவேரி நீரை முழுவதையும் தேசிய மேலாண்மை ஆணையத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். தென்னிந்தியாவிலே துங்கபத்ரா நதியை எப்படி மத்திய அரசு தேசிய நீரோட்ட பகுதியில் கொண்டு போய் வைத்து கொண்டிருக்கின்றன, அதே போன்று தான் இந்த காவேரி ஆணையத்தை நீக்கிவிட்டு அரசு தேசிய நீர் மேலாண்மை ஆணையத்தோடு இந்த நதி சேர்க்கப்பட வேண்டும். முழு கட்டுப்பாடும் தேசிய நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் இந்த காவிரி நதி கொண்டு வரப்பட வேண்டும். அப்பொழுது தான் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு நிச்சயம் தமிழகத்திற்கு கிடைக்கும். தமிழா, நீ விழித்துக்கொள். இன்றைய தமிழக இளைஞர் ஆட்சியில் இருக்கின்ற அரசியல்வாதிகளாகட்டும் தமிழக இளைஞர்களாகட்டும் ஒன்று கூடி தமிழக மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கும் நம்பிக்கை ஏற்படும் வகையிலாவது உங்கள் நடவடிக்கையை துரிதப்படுத்திக் கொள்ளுங்கள். மத்திய அரசு விழித்து கொள்ளும் அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். மேகதாது அணை என்பது நமக்கு ஒரு சிறு புள்ளிதான். 1956 மொழிவாரி மாநிலம் என்று சொல்லிக்கொண்டு அரசியல் சூழ்ச்சியால் இழந்து போன நமது தமிழ் மண் மாண்டியா முதல் பத்ராவதி வரையிலான நிலப்பகுதியினை தமிழகத்தோடு விரைவில் இணைக்கப்பட வேண்டும். அல்லது சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சியிலிருந்து பிலிகுண்டு வரையிலான காவேரி ஆற்று பகுதியினை தமிழகத்தோடு இணைக்கப்பட வேண்டும். கர்நாடக அரசியல்வாதிகளுடன் இனி உனக்கு பேச்சின் இடமே கிடையாது. மத்திய அரசை உடனடியாக சட்டம் இயற்றுவதற்கு உந்துதல் விசையாக இளைய தலைமுறையின் செயல்பாடுகள் தாமதமின்றி வேகப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொள். நம்பிக்கையும் விடாமுயற்சியும் மேகதாது என்ற இடம் தமிழ்நாட்டு எல்லையாக மாற வேண்டும். இனி எந்த திட்டமும் பயனளிக்காது என்பதை தமிழா, இளைஞனே, நீ உணர்ந்து கொள்.